வணக்கம் அட்வொகாட்டா உறவுகளை மற்றொரு அட்வொகாட்டா ஸ்டூடியோ நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பிரமிட் வாணிகம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் இலங்கை மத்திய வங்கி பிரமிட் எதிர்ப்பு வாரமாக அறிவித்திருந்தது. அது தொடர்பாக பல்வேறு பரப்புரைகளை மேற்கொண்டு வந்திருந்தது. அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த பிரமிட் என்றால் வாணிகம் என்றால் என்ன, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன தொடர்பாக சில விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அது தொடர்பாக இன்றைய தினம் எங்களுக்கு விளக்கங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக இலங்கை மத்திய வங்கியின் மூத்த உதவி பணிப்பாளர் பாலகிருஷ்ணன் சிவதீபன் அவர்கள் எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. உண்மையில் கடந்த சில தினங்களாகவே நாங்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் செய்திகளிலே இந்த பிரமிட் வாணிகம் தொடர்பான பல விடயங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பல கருத்தாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த பிரமிட் வாணிகம் என்றால் என்ன, அது தொடர்பாக ஏன் நாங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும்? உங்களுக்கு கொஞ்சம் விளக்கப்படுத்தி கூற முடியுமா? மிக்க நன்றி. நீங்கள் கூறியது போல கடந்த வாரம் இந்த பிரமிட்டுக்கு எதிராக நாடு தழுவிய ரீதியாக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த அளவுக்கு நிகழ்ச்சி திட்டங்களை எடுக்க வேண்டிய அளவுக்கு அவை பாரதூரமானதாக இருக்கின்றன. ஆகவே மத்திய வங்கி அவ்வாறான பல நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து மக்களை வெளிப்பூட்டி வருகிறது. அதனுடைய அங்கமாகவே நாங்கள் இதிலையும் இங்கே உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் நீங்கள் கேட்ட அந்த வினாவை ஒரு உதாரணம் மூலம் அணுகுவது மக்களுக்கு மிகவும் விளக்கமானதாகவும் பிரயோசனமாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிரமிட் திட்டங்கள் என்பன பொதுவாக பல காலமாக உலகின் பல பாகங்களிலும் இருந்து வருகின்றன. இலங்கையிலும் இருந்து வருகிறது. சட்ட கட்டுப்பாடுகள், இறுக்கமான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொழுதிலும் கூட அவையும் அந்த பிரமிட் திட்டங்களை செய்பவர்களும் கூட அதிலிருந்து புதிதாக முளைத்தபடியே இருக்கிறார்கள். ஆகவே இங்கே முக்கியமான விடயமாக விழிப்புணர்வு காணப்படுகின்றது. பிரமிட் என்றால் என்ன என்ற அந்த முதலாவது கேள்விக்கு நாங்கள் வந்தோம் என்று சொன்னால், பிரமிட்டில் 2 வகையான திட்டங்களை பொதுவாக முன்னெடுக்கிறார்கள். முதலாவது திட்டம் பணம் மட்டுமாக சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. பணம் மட்டும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. உதாரணமாக, உங்களிடம் ஒரு நபர் வருகிறார் என்று வைப்போம். அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு நல்ல பணத்தை உழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த திட்டத்தில் நீங்கள் சேர வேண்டும். முதற்கட்டமாக நீங்கள் 1 லட்சம் ரூபா பணத்தை அதிலே முதலிட்டால் உங்களுக்கு மாதம் நாங்கள் 10,000 ரூபா தருவோம். அல்லது நீங்கள் 2 நபர்களை ஒவ்வொரு முறை நீங்கள் சேர்ந்த பிறகு சேர்க்க வேண்டும். அவர்கள் இருவரும் சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வரும். 10,000 20,000 வரும். பிறகு அவர்கள் 2 பேரை சேர்க்க வேண்டும். 2 பேரை சேர்க்க வேண்டும். அவர்கள் சேரும் பொழுதும் உங்களுக்கு ஒரு தொகை பணம் வரும். இப்போ இந்த அவர்களும் 2 பேர், அப்போ முதல் கட்டத்திலே 2 பேர், அடுத்த கட்டத்திலே முதல் கட்டத்திலே ஒருவர், அடுத்ததாக 2 பேர், அடுத்ததாக 4 பேர், அடுத்ததாக 8 பேர், அடுத்ததாக 16, 32 என்று இது ஒரு முக்கோண வடிவத்தில் கூம்பு ஒரு பிரமிட்டினுடைய வடிவத்தில் இருப்பதனால்தான் இது பிரமிட் திட்டம் என அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த திட்டம் ஒரு நிதியை சேர்க்கின்றது. அதேவேளை அந்த ஆட்களை சேர்ப்பதில் மும்முரமாக இருக்கும். அவர்கள் சேருகின்ற பொழுதுதான் மேலே உள்ளவர்களுக்கு நிதி கிடைக்கின்றது. ஆகவே இது முதலாவது வகையான பிரமிட் திட்டம். இங்கே நாங்கள் அடுத்த வகை பிரமிட் திட்டத்துக்கு செல்வதற்கு முதல் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நிதி வியாபாரம், பொருள் வியாபாரம். பொருள் வியாபாரத்துக்கும் நிதி வியாபாரத்துக்குமான மிக முக்கியமான வித்தியாசம், பொருள் என்பது ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், அதில் ஒரு லாபம் பெறும். ஆனால் நிதி என்பது நிதியை வாங்குகிறோம், விற்கிறோம். இந்த பொருள் வியாபாரம் செய்வது நிதியை உழைத்துக் கொள்வதற்காக. ஆனால் இங்கே நிதியை வாங்குகிறோம், விற்கிறோம். ஆகவே இங்கே நிதி வியாபாரம் என்பது பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டது. அதற்காக முன் அனுமதிகளை மத்திய வங்கியிலிருந்து பெற வேண்டும். ஆனால் அவ்வாறு முன் அனுமதிகளை பெற வேண்டும் என்று சொன்னால் பெரிய நிபந்தனைகள் உள்ளன. அவர்களை சூட்சுமமாக மீறி தாங்களும் ஒரு நிதி வியாபாரத்தை செய்வதற்காக பொருள் வியாபாரம் என்ற போர்வையில் ஒரு பிரமிட் திட்டம் அணுகப்படும். அதான் 2வது வகை. அங்கே ஒரு பொருள் புகுத்தப்படும். குறிப்பாக உங்களுக்கு சொல்லுவார்கள், ஒரு மின்குமிழை தருகிறோம்,
அல்லது ஒரு குளிர்சாதன பெட்டியை தருகிறோம் என்று. அங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் 2. முதலாவதிலே பார்த்தது ஆட்களை சேர்ப்பது தான் அங்கே மும்மாதிரம். ஆட்களை சேர்த்தால்தான் உங்களுக்கு நிதி கிடைக்கும். இங்கே இருக்கும் பொருள் ஒன்று, ஆனால் அது பொருள் வியாபாரம் என்று காட்டுவதற்காக செருகப்பட்ட பொருள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு மின்குமிழ் அல்லது ஒரு 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 சிறிய கைத்தொலைபேசி. அந்த கைத்தொலைபேசியினுடைய விலை 1000 ரூபா என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனை உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவார்கள். அந்த பொருளினுடைய பெறுமதியும் விட பெண்மடங்கு பெறுமதி இருக்கும். நீங்கள் பேந்தி 2 பேரை சேர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். மிகவும் அதுதான். அங்கே சேர்ப்பதனால் தான் பணம் கிடைக்கிறது. அந்த பணத்தை தான் உங்களுக்கு பிரித்து தரப்போகிறார்கள். இறுதி கட்டத்திலே வரும்பொழுது, ஒரு கிராமத்திலே குறிப்பிட்ட தொகை சனம் இருக்கிறது என்று சொன்னால் இறுதி கட்டத்திலே வரும்பொழுது அதற்கு மேலே செல்ல முடியாமல் இருக்கும். அல்லது இறுதி கட்டத்தில் இருப்பவர்கள் நாளாந்தம் உழைப்பவர்களாக நலிவடைந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களாலே சேர்க்க முடியாது வேறு நபர்களை. அந்த இடத்தில் அது முறிவடைந்து விடும். சிவதீபன் அவர்களே, ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ உண்மையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார இந்த கஷ்டத்துடன் உண்மையிலே மக்கள் உடனடியாக பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாவது வழிகள் இருந்தால், முதலீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். எப்படி இருந்தாலும் எப்படி இந்த மக்களை இந்த இந்த பிரமிட் வாணிகம் சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி அணுகுகிறார்கள்? அதாவது இதை விளம்பரப்படுத்துகின்றார்களா? அல்லது இப்பொழுது உண்மையிலே இப்போ நான் சும்மா வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லுவோமே, இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே இந்த பிரமிட் என்ன வாணிகம் என்றால் என்னன்னு எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கூடும் பொழுது ஒரு பொருளை 100 ரூபா பெறுமதியான பொருளை 1000 ரூபாய்க்கு நீங்கள் விற்று காசு எடுக்கலாம். அல்ல, நான் வாங்கணும், அதன் படிப்படியாக நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இது எப்படி நடைபெறுகிறது? இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்னை எப்படி அவர்கள் ஒரு விளம்பரப்படுத்துதல் மூலமாகவா அல்லது அதை என்னை நேரடியாக எப்படி நான் அதை அடையாளம் கண்டுகொள்வது? இதில் நீங்கள் முதல் சொன்ன விடயம் மிகவும் முக்கியமானது. மக்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களின் மூலம் மக்கள் அணுக பார்க்கிறார்கள் என்றது. உண்மையில் மக்களுடைய பண தேவையை அல்லது கஷ்டத்தை இந்த நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள், இப்படியான மோசடியை செய்கின்ற தனிநபர்கள் பாவித்துக் கொள்கிறார்கள். உண்மையாக அவர்களுடைய தேவையை அல்லது கஷ்டத்தை அவர்கள் பாவித்துக் கொள்கிறார்கள். பிழையாக வழிநடத்தி தங்களுடைய லாபத்துக்காக பாவித்துக் கொள்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நீங்கள் கேட்ட அடுத்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால், எப்படி அணுகுகிறார்கள்? அதிகமான திட்டங்கள் உண்மையில் இரகசியமாகவும் நடைபெறுகின்றன. ஒருவருக்கு சொல்லப்படும், அவர் தனக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மூலம் அது அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அப்படியே அடுத்தடுத்த மட்டங்களுக்கு போகின்றது. சிலது இணையதளங்கள் மூலமாக, மறைமுகமான விளம்பரங்கள் மூலமாக, தகவல்கள் தெளிவில்லாத ஒரு பறவை ஒன்று பறக்கிற மாதிரி ஒரு விளம்பரம் இருக்கும். இந்த இடத்தில் அணுகுவோம் என்று, அல்லது இப்படியான ஒரு புதிய உலகை உருவாக்குவோம் என்று சொல்லி ஒரு விளம்பரம் இருக்கும். அது கீழே ஏதாவது ஒரு சின்ன ஒரு தகவலை அவர்கள் சொல்லியிருப்பார்கள், தங்களுடைய நிறுவனத்தின் பெயரை பாவித்திருப்பார்கள். அதனை பேர்ந்து உங்களிடம் சந்திக்கும் பொழுது, பாருங்கள், நாங்கள் இந்த விளம்பரத்தை பத்திரிகையில் இட்டிருக்கிறோம், இது எங்களுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் என்றெல்லாம் காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பொய் திட்டங்களை வைத்திருப்பார்கள். ஆகவே இரகசியமாகவும் இருக்கலாம், விளம்பரப்படுத்தல் மூலமாகவும் இருக்கலாம். எங்க விதத்திலும் அவர்கள் மக்களை அணுகலாம். மூன்றாவது விடயம், சமூகத்தில் அந்தஸ்துள்ள மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் அல்லது வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், மக்களோடு தொடர்பட்ட அதிகாரிகள், அரச ஊழியர்கள், தனியார் துறையினர் என்று சொல்லி அந்த மக்களோடு தொடர்பட்டவர்கள் அல்லது மக்களிடத்திலே ஒரு அந்தஸ்து உள்ளவர்களை இவர்கள் அணுகி தங்களுடைய விலைக்குள் விழுத்தினால், அவரெல்லாம் இருக்கிறார், இவர் இருக்கிறார், இந்த ஆசிரியர் செய்கிறார் என்று சொல்லும் பொழுது மக்கள் அவர்களை பின்தொடரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுகிறார். இப்போ இந்த இடத்தில் தான் அந்த அணுகுமுறையால் அவர்கள் சில இடங்களை சிவதேவன், இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் சொல்லுவோமே, பொதுவாக ஒரு காப்புறுதி ஒன்று ஒருவருக்கு செய்வதென்றால், அதாவது ஒரு அந்த காப்புறுதி நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை அப்ரோச் பண்ணி, இந்த காப்புறுதியை எடுங்கள், இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது, இந்த காப்புறுதியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஒரு விபத்து நடக்கும் பொழுது உங்களுக்கு இதன் மூலமான அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அதை விரிவுபடுத்தி அவர் கூறுவார். ஆனால் இந்த பிரமிட் வாணிகம் என்று சொல்லப்படும் பொழுது அதிலேயும் ஒரு விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது தானே. இப்போ அவர்
வந்து அடுத்தது வந்து இப்ப இந்த காப்புறுதி பிரதிநிதி உங்களை வந்து சந்திக்கும் பொழுது அவருக்கு அந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கும். அது தொடர்பாக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இந்த பிரமிட் வாணிகம் என்று வரும் பொழுது அவர் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவார்? அவர் உங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துவார்? அவருக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கப்படுது. இப்போ நான் சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கின்றேன். சில நேரங்களில் இணையத்தினூடாக, Zoom-இனூடாக சில பேர் அதுக்குள்ளே வந்து அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour, ஒரு அரை மணித்தியாலங்கள் இது தொடர்பான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இது எப்படி நடைபெறுகிறது, இதன் மூலமாக நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று விளக்கப்படுத்தி கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு பயிற்சி பெற்ற ஒரு நிபுணர்களாக இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றதா? இது உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி, மக்கள் அறிந்திருக்க வேண்டிய கேள்வியும் கூட. உண்மையில் இந்த பயிற்சிகள், கருத்தரங்குகள் என்று சொல்லி இவர்களும் நடத்துகிறார்கள். இவர்கள் இணையதளங்களில் ஊடாகவும் நேரடியான முறையில் கூட இந்த பயிற்சிகளை நடத்துகிறார்கள். பயிற்சி வகுப்புகளை நடத்துகின்ற பொழுது கூட ஏதாவது திறன் விருத்தி அப்படி என்று சொல்லி அறிவிப்பார்கள். அதற்கென்று கட்டணமும் வசூலித்து கொள்வார்கள். ஆனால் அங்கு சென்றவுடன் தான் தெரியும், இப்படியான ஒரு நிறுவனத்தில் ஒரு திட்டத்தில் இணைந்து கொள்வதற்கான பயிற்சி வகுப்பாகத்தான் இது இருக்கின்றது என்று. ஒரு மண்டபத்தினை அவர்கள் ஏற்பாடு செய்து அதில் இப்படியான ஒரு 100-200 பேரை சேர்த்து இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மண்டப உரிமையாளர்களுக்கு கூட அவர்கள் சொல்ல வேண்டும் என்ன பயிற்சி வகுப்பு நடக்க போகிறது என்று. அப்போ அதுக்கு சொல்வார்கள் திறன் வகுப்பு, அந்த திறனை விருத்தி செய்கிறோம், இந்த மொழியை விருத்தி செய்கிறோம் அப்படி என்று சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லி போட்டு, ஆனால் கடைசியாக அங்கே நடப்பது இப்படியான ஒரு விடயமாக இருக்கும். போன பின்னர் தான் தெரிய வரக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கு கட்டணம் செலுத்தி போபவர்களும் இருப்பார்கள். அந்த இடத்தில் அவர்கள் நிலைக்குள் மாட்டிக்கொள்வார். ஏனென்றால் அங்கே அவர்கள் சொல்லுவது நீங்கள் வாழ்நாள் முழுக்க உழைக்க முடியாதது இந்த ஒரு வருஷத்தில் உழைக்கலாம், அப்படி ஓரிரவில் பணக்காரனாகலாம் என்ற ஒரு ஆசை வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்போ அந்த இடத்தில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காப்புறுதி நிறுவனத்தின் ஊழியர் என்று சொல்லுகின்ற பொழுது காப்புறுதி நிறுவனம் பதிவு செய்யப்பட்டு காப்புறுதி தொழிலை செய்வதற்காக இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு அந்தந்த சட்டத்தின் கீழ் நடக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கும். அதனுடைய ஊழியர்கள் அவர்களுக்குரிய சகல அடையாளங்களோடும் வருவார்கள். மிகவும் பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். சட்ட திட்டத்துக்கு அமைவாக அந்த தொழில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த தொழில் அப்படியானதாக இருக்காது. அப்படியான ஒரு பூசி மழுகப்பட்ட ஒரு சோடினியான முறையில் அதனை செய்வார்கள். அதாவது வந்து பிழையான திட்டத்தை பிழையில்லாத மாதிரி நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு சோடினை முறைமையான ஒரு திட்டமாக இது இருக்கும். இன்னொரு கேள்வி, இப்பொழுது இவர் சரி ஓகே அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்து எங்களை எப்படியோ அட்ராக்ட் பண்ணி உள்வாங்கிக் கொள்கின்றார்கள், கட்டணம் செலுத்த சொல்கின்றார்கள். இந்த கட்டணத்தை அவர்கள் எப்படி வசூலிக்கின்றார்கள்? எப்படி நாங்கள் பணமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு வங்கி கணக்கினூடாக அது செலுத்தப்பட வேண்டுமா? இதை எப்படி அவர்கள் என்ன மாதிரியான விதத்தில் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்? இதுவரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது எங்களிடம் இதுவரை இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில், இதுவரை நடைபெற்ற ஆராய்ச்சிகள் விசாரணைகளின் அடிப்படையில் 2 விதமாகவும் நடைபெறுகின்றன. காசாகவும் வழங்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். வங்கி கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்ட சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் 2 முறை, ஒன்று மக்களிடமிருந்து நேரடியான முறையில் எங்களுக்கு இது சம்பந்தமான தகவல்களும் வந்து சேருகின்றன. இந்த வியாபாரம் வணிக ரீதியான இந்த வியாபாரம் வங்கிகளுக்கூடாக நடைபெறும் பொழுது வங்கிகள் நிதி நிறுவனங்களும் மத்திய வங்கிக்கு அறிவிக்கின்றன. ஏனென்றால் தொடர்ச்சியாக ஒரு கணக்குக்கு வேறு இடங்களிலிருந்து ஒரே மாதிரியான தொகை அல்லது அதிலிருந்து ஒரே மாதிரியான தொகை செல்லுகின்ற பொழுதோ வருகின்ற பொழுதோ வங்கிகளுக்கும் அதனை அவதானிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அவை மத்திய வங்கிக்கு அறிவிக்க வேண்டிய கடப்பாடும் இருக்கிறது. அந்த வகையில் 2 முறையாலும் நிதி நேரடியான காசு பரிமாற்றத்துக்கு ஊடாகவும் அல்லது வங்கிகளுக்கு ஊடாகவும் இது நடைபெறுகின்றது. இந்த இடத்தில் அந்த பரிமாற்றங்களை செய்ய முதல் மக்கள் 1-2 தடவை யோசிக்க வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்படியான வகுப்பு திட்டங்களுக்கு, நிகழ்ச்சி திட்டங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ செல்வது, இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் அதில் இணைந்து கொள்வதற்கு முதல் சுதாகரித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த தகவல்களை 1-2 முறை சரி பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டுகின்ற இந்த சொல்லுகின்ற முறைமைகள் நீங்கள் அது தொடர்பாக ரைட் நாங்கள் சொல்லுமே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எப்படிப்பட்ட ஒரு அடிப்படை விடயங்களோடு இதை அறிந்து கொள்ளலாம்? அதாவது வந்து இப்போ உங்களை வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாரு,
எப்படி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் இது இது பிரமிட் வாணிகம் என்று இதுக்குத்தான் எங்களை அழைக்கிறார், எப்படி அவரோடு நாங்கள் பேச வேண்டும், எதனை கூறி எங்களை அதனோடு பாதுகாத்து? மிகவும் இலகுவானது. 2 விடயங்களில் நீங்கள் கருத்தாக இருங்க வேண்டும். ஒன்று, அவர் சொல்லுகின்ற பொருளை விட அவர் கேட்கின்ற தொகை பன்மடங்கு பெரிதானதாக இருக்கும். அந்த பொருளை சந்தையில் நீங்கள் போய் வாங்குறீர்கள் 100 ரூபா, நீங்கள் சொன்ன மாதிரி 100 ரூபா. ஏன் இவரிடம் நான் 1000 ரூபா கொடுக்க வேண்டும்? அதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. அது வந்து நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்குள்ளே வரதா? இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற போர்வையிலும் இப்படியான போலி பிரமிட் திட்டங்கள் செய்யப்படுகின்றன. அதனை நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். 2 விடயங்கள். ஒன்று, இந்த பிரமிட் திட்டம் தான் என்பது அறிந்து கொள்ள ஏலவே நாங்கள் கதைத்தது போல, ஒன்று அங்கே கொடுக்கப்படுகின்ற பொருளை விட பன்மடங்கு பெரிய தொகை கோரப்படும். ஒன்று. 2வது, கட்டாயமாக ஆட்சேர்ப்பு. நீங்கள் 2 பேரை சேர்க்க வேண்டும், 3 பேரை சேர்க்க வேண்டும், 5 பேரை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏன்? அப்படி என்றால் தான் உங்களுக்கு நிதி வருகிறது என்று சொன்னால் அது பிரமிட் திட்டம். ஆகவே இந்த 2 பண்புகளை நீங்கள் இனங்கண்டால் அது பிரமிட் திட்டம். அவற்றை வைத்தே நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளலாம், அதனை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்போம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்கள் சொன்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரியான தருணத்தில் அதை சொல்லியிருக்கிறீர்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற போர்வையிலும் இந்த பிரமிட் திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. உண்மையில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது உலகளாவிய ரீதியில் இப்பொழுது சந்தைப்படுத்தலில் இருக்கின்ற ஒரு முறைமைதான். ஆனால் மிக பிரதானமான வித்தியாசம், அதாவது மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கையும் இந்த பிரமிட்டையும் பிரித்தறிவதற்கான மிக முக்கியமான விடயம் விலை. நீங்கள் சொன்னது போல ஒரு 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 பொருளினுடைய விலை 100 ரூபா என்று சொன்னால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 100 ரூபா தான். இன்னும் அதிலே கழிவோடு உங்களுக்கு 90 ரூபாய்க்கு தருகிறோம் என்று சொன்னால் அது சரி. ஆனால் 100 ரூபான்றது 1000 ரூபாய்க்கு வருது என்று சொன்னால் அது சந்தேகத்துக்குரியது, பிரமிட் தான். மற்றது விற்பனைக்கு பிந்திய சேவைகள் என்று ஒன்று இருக்கின்றன. அந்த விற்பனைக்கு பிந்திய சேவைகள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கும். ஏனென்றால் ஒரு நிறுவனம் உண்மையிலேயே பொருள் விற்பனையை நாட்டமாக கொண்ட நிறுவனமாக இருந்தால் அந்த பொருள் விற்பனையை அதிகரிக்க வேண்டும். அதற்கு பல்வேறு மட்டங்களில் வியாபார பிரதிநிதிகளை வைத்து வியாபாரம் செய்கின்றது. ஒருவருக்கு ஊடாக அடுத்தவரை அணுகுகின்றது என்றால் அவருக்கு ஒரு தரகு பணம் கிடைக்கின்றது, கமிஷன். அந்த இடத்தில் விற்பனைக்கு பிந்திய சேவையும் இருக்கும். ஆனால் பிரமிட்டில் அப்படியான இருக்காது. ஏன் ஒரு பொருளை நாங்கள் இப்போ 100 ரூபா என்று விற்கின்ற பொருளை தெரிந்து 1000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டும்? அப்படி வாங்கினால் என்ன நடக்கும்? எப்படி அவர்கள் எங்களுக்கு அதை திருப்பி தருவார்கள்? ஏன் அந்த அளவுக்கு ஆசை, எதை கூறி எங்களை உள்வாங்குகின்றார்கள்? அதுதான், இங்கே தான் உங்களுக்கு இந்த பொருளை விற்பது அவர்களுடைய உண்மையான நோக்கம் அல்ல. இங்கே ஒரு மோசடியான நிதி திட்டம் பின்னுக்கு இருக்கிறது. உங்களிடமிருந்து வாங்குவது, அந்த பணத்திலேயே உங்களுக்கு மேலே இருப்பவர்களுக்கு பகுதியாக கொடுக்கும். அதாவது புதிய உறுப்பினரிடமிருந்து சேர்க்கப்படுகின்ற பணம் தான் உங்களுக்கு மாதாந்தம் தரப்படுகின்றது. ஏனென்றால் எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் எடுத்தாலும் உடனடியாக வருமானம் வராது. சொல்லுவார்கள், சந்தன மரக்கண்டை நடுகிறோம், இந்த காணியிலே நாங்கள் இவ்வளவு விளைச்சலை காணப்போகிறோம். நீங்கள் என்னத்தை செய்தாலும் இன்றைக்கு சந்தன மரத்தை வச்சால் நாளைக்கு உங்களுக்கு மாதம் உங்களுக்கு அதில் இருந்து ரிட்டர்ன் வராது. அப்போ அடுத்தவரிடமிருந்து நீங்கள் சேர்க்கிறீர்கள்லானே, 2 பேரையோ 5 பேரையோ சேர்க்கிறாண்டா அவர்களிடமிருந்து பெறுகின்ற பணத்திலிருந்து தான் உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய அந்த ரிட்டர்னை தரப்போகிறார்கள் அடுத்த மாதம். அதுக்காகத்தான் அந்த பொருளின் விலை பன்மடங்காக இருக்கிறது. அதில் இருந்தே எடுத்து தருவார்கள். ஆகவே இங்கே ஒரு மோசடியான நிதி திட்டம் தான் நடைபெறுகிறதே தவிர பொருள் வியாபாரம் அல்ல. இப்போ இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. என்னென்று சொன்னால், இப்போ இந்த பிரமிட் வாணிகம் என்று வரும் பொழுது அநேகமானவர்கள் வந்து அவர்களுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள் வாங்க, இது காசு போடுவோம், இதில் முதலீடு செய்து அவங்களுக்கு இந்த அளவு கிடைக்குன்னு சொல்லி நண்பர்களை தான் வந்து கூறுறாங்க. இப்படிமான நேரத்தில் எங்களுக்கு முடியாது, ஸோ அப்படி கொஞ்சம் சொல்கிறதுல கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உண்மையில் இதுவும் முதல் நீங்கள் கூறியது போல நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கூடாகத்தான் மிகவும் இரகசியமான முறையில் இது பரவப்படுகிறது. அது அவர்கள் இதன் மூலம் அவர்கள் தாங்கள் பணத்தை உழைத்து கொள்ளவும், சில பேர் தெரியாமல் இது ஒரு திட்டம் என்று, மோசடியான திட்டம் என்று தெரியாமல் இணைந்து போட்டு தானும் தன்னுடைய 2 நண்பர்கள் உறவினர்களைத்தான் சேர்ப்பார். ஏனென்றால் அவருடைய அடுத்த வட்டம் உறவினர்கள் நண்பர்களாகத்தான் இருப்பார், அவர்களை சேர்ப்பார். அதுதான் அந்த நிறுவனங்களுக்கோ தனிநபர்களுக்கோ தேவை. அப்படி சேர்க்கின்ற பொழுது உண்மையில் நீங்கள் இதனை அறிந்து உண்மையில் அவர்களை பாதுகாக்க வேண்டும். உண்மையில் நாங்களே ஒரு பிழையான திட்டத்துக்குள் போயின பின்னர்
இன்னும் 2 எங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ மீண்டும் அதில் இணைத்து விடுவது என்பது பிழை, அவர்களையும் நட்டப்படுத்தும். உண்மையில் இந்த திட்டங்கள் முறிவடைகின்ற பொழுது எங்களுக்கு உறவினர்கள் இருக்க மாட்டார்கள், எல்லோரும் பகைவர்களாகி விடுவார்கள். ஏனென்றால் இவர் தான் என்னை இதில் சேர்த்து விட்டவர், என்னிடம் வந்து தகராறு வரும். நீ அந்த நீங்கள்லாம் நினைத்த நீங்கள் அந்த காசை தர வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு முரண்பாடு வரும். அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, உறவினர்களாக இருக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை இருக்குது. நான் போய் இதை போலீஸ்லேயோ அல்லது மத்திய வங்கியிலேயோ முறையிடும் பொழுது இவருக்கும் எனக்கும் இடையில் ஒரு பிரச்சனை உருவாகும். தெரிந்தவர் உறவினர் என்று முறையிட முடியாத ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும், அல்லது ஒரு பழிவாங்குதல் என்ற ஒரு நிலைப்பாடும் ஏற்படக்கூடும் என்ற பயமும் இருக்கும். ஆகவே உண்மையில் இந்த பிழையான திட்டத்தில் எங்களுடைய உறவினர்கள் சொந்தங்களை இணைத்து விடக்கூடாது. ஆகவே நாங்கள் முதலே விழிப்புணர்வோடு இருந்து அதனை தடுத்து விட வேண்டும். உண்மையில் உறவினர்கள் நண்பர்கள் ஊடாக செல்வதனால் ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்த சமூகமே அல்லது ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே வீழ்வதற்குரிய ஒரு சாத்தியப்பாடு உருவாகிறது. இப்பொழுது உண்மையில் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது தான் ஒரு மணி லெண்டிங் ஆர்டினன்ஸ் சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கடன் கொடுத்தாலும் சரி, வட்டிக்கு கடன் கொடுத்தாலும் சரி, அந்த பணத்தை திரும்பி வாங்கும் பொழுது அதை எடுக்க வேண்டிய ஒரு 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 கட்டமைப்பு அல்லது ஒரு செயல்பாடு இருக்கிறது. அதே போல் தான் இப்போ இந்த ஒருவேளை அப்படி இப்போ இந்த பிரமிட் வாணிகமும் அதுக்குள்ளே நாங்கள் உள்வாங்கப்பட்டால் அதுக்குள்ளே இந்த சட்டங்களுக்குள்ளே ஏதாவது அக்ரிமெண்ட் அப்படியாவது கொடுத்தா, இல்லாட்டி இந்த பேச்சுவாக்கில் நீங்கள் காசை போடுங்க உங்களுக்கு நாங்கள் தருவோம், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? இப்போ நீங்கள் சொன்ன மணி லெண்டிங் ஆர்டினன்ஸ்ன்றது இலங்கையில் உள்ள பழமையான ஒரு சட்டம். அது கடன் கொடுப்பது சம்பந்தமான ஒரு ஏற்பாடு. ஆனால் அதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இங்கே நாங்கள் அறிந்த வரையில் இந்த பிரமிட் திட்டங்களில் சட்ட ஏற்பாடுகள் அங்கே ஒப்பந்தங்கள் இருப்பது பெருமளவுக்கு குறைவு. ஆனால் சில இடத்தில் அவர்கள் 2 நபர்களும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதற்கு சட்ட ரீதியான வல்லமை இருக்காது, ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அல்லது அது ஒரு ஒப்பந்தமாக இருக்கும், கண்ட்ராக்ட் ஒப்பந்தமாக இருக்கும், ஒரு வாங்குவரும் விற்பரும் செய்யக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கலாம். அது ஒப்பந்த சட்டத்தின் கீழ் அது கண்காணிக்கப்படலாம். ஆனால் இந்த பிரமிட் என்று சொல்லுகின்ற இந்த திட்ட பிழையானது அதற்கான சட்ட ஏற்பாடுகள் மிகவும் வலுவாக வங்கி தொழில் சட்டத்தில் இருக்கின்றன. 83C பிரிவின் கீழ் 1 தொடக்கம் 9 வரையான பிரிவுகளில் இந்த திட்டம் என்றால் என்ன, இதனை ஏற்பாடு இதில் இருக்கக்கூடிய பிழைகள் என்ன, இதில் ஈடுபடுவதில் தெரிந்தோ தெரியாமலோ ஈடுபடுவதில் அதனால் வரக்கூடிய தண்டனைகள் என்ன என்பது வங்கி தொழில் சட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த பிரமிட் என்பது சட்ட ரீதியற்ற வியாபாரம் என்பதை வங்கி தொழில் சட்டம் சொல்லுகிறது. என்னவென்றால் இப்போ நான் இப்போ என்னுடைய நண்பர்கள் இந்த பிரமிட் வாணிகத்திலும் சேர்ந்து கொள்ளுமாறு வருகிறார், அவர் பணத்தை கேட்கின்றார், நான் கொடுக்கிறேன், கொடுத்துட்டு எனக்கு பணம் கிடைக்கவில்லை. இப்பொழுது நான் பார்க்கிறேன், நான் உனக்கு தான் பணம் கொடுத்து நீ எனக்கு தர வேண்டும் என்று நான் அவரோட சண்டை பிடிக்கிறேன். அப்படி என்னால் செய்ய முடியுமா? இப்போ அக்ரிமெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் பணத்தை கொடுத்துட்டேன், இப்போ பிரமிட் அந்த வாணிகம் நின்று விட்டது, இப்போ நான் பணத்தை எடுக்க வேண்டும். அப்போ நான் இந்த பணத்தை தானே பிடுங்கி எடுக்க முடியுமா? அல்லது அதுக்குரிய இந்த இடத்தில் தான் பொதுவாக அந்த பிரச்சனை வழியிலே வருகிறது. இது இரகசியமான முறையில் நடந்தாலும் அல்லது வெளிப்படையான முறையில் நடந்தாலும் இந்த இடத்தில் தான் பிரச்சனை நடக்கிறது. ஒரு மட்டத்தில் அது முறிவடைந்த பின்னர் மக்கள் தாங்கள் ஏமாந்ததாக உணர்கிறார்கள். அந்த இடத்தில் தான் அவர்கள் தனக்கு மேலே இருந்த மட்டத்தில் இருந்தவர்களிடம் போய் கேட்கிறார்கள். அந்த இடத்தில் பிரச்சனை வந்தவுடன் அவர்கள் எந்த பணத்தையும் திருப்பி அளிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார்கள். இது ஏமாற்று முறையில் நடந்த ஒன்று. இந்த இடத்தில் பொதுமக்கள் மத்திய வங்கியின் தொடர்புகள், நிதி வாடிக்கையாளர் தொடர்புகள் திணைக்களத்துக்கு அறிவிக்கலாம், மத்திய வங்கிக்கு அறிவிக்கலாம். இங்கே 3 விடயங்கள். மத்திய வங்கிக்கு 3 நிறுவனங்கள், அதாவது மத்திய வங்கிக்கு அறிவிப்பது போலீஸாருக்கு அறிவிக்கலாம். மத்திய வங்கியினுடைய பிரதேச காரியாலயங்கள் இலங்கையில் இருக்கின்றன, அவற்றுக்கு அறிவிக்கலாம். இதனை விடவும் பொதுமக்கள் அரச உத்தியோகத்தர்கள், இப்போ குறிப்பாக பிரதேச செயலகங்கள், கிராம சேவையாளர் மட்டங்களில் இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளையும் அறிவித்தல்களையும் அறிவுறுத்தல்களையும் மத்திய வங்கி வழங்கி இருக்கிறது, அவர்களுக்கு கூட அறிவிக்கலாம். கிராமிய மட்டங்களில் போலீஸ் நிறுவனங்கள், போலீஸ் நிலையங்களில் மக்கள் அறிவிக்கலாம். ஆகவே இப்படியான திட்டம் தெரிந்தாலோ அதில் ஈடுபட்டாலோ ஈடுபட்டு நட்டப்பட்டு விட்டு தான் அறிவிக்க வேண்டும் என்று இல்லை. சமூக நல நோக்கம் கருதி நீங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை அறிவிக்கலாம்.
ஏனென்றால் அதை முதலே ஆரம்பத்திலேயே அதனை கிள்ளிவிடக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒன்றில் மத்திய வங்கிக்கு அறிவிக்கலாம், போலீசாருக்கு அறிவிக்கலாம், ஏனைய அரச நிறுவனங்கள், திணைக்களங்கள், கிராம சேவையாளர்கள் ஊடாகவும் மத்திய வங்கிக்கு அறிவிக்கலாம். இப்படியான ஒரு தகவல் மத்திய வங்கிக்கு கிடைத்தவுடன் மத்திய வங்கியினுடைய பணி 2 விதமாக இருக்கிறது. ஒன்று, மத்திய வங்கி தன்னுடைய சட்ட நிபுணத்துவ அறிவு, அதாவது நிதி சம்பந்தமான நிபுணத்துவ அறிவை பயன்படுத்தி இது ஒரு தடை செய்யப்பட்ட, இது ஒரு பிழையான திட்டமா சரியான திட்டமா என்பதை தீர்மானிக்கிறது. ஏனென்றால் இது ஒரு நீங்கள் சொன்னது போல பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அது வணிக திட்டங்களாக இருக்கலாம். ஆகவே இது பிழையா சரியா என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். அதனை செய்வது மத்திய வங்கியினுடைய பணி. அதனை தீர்மானித்த பின்னர் மத்திய வங்கி அறிவிக்கிறது. பொது அறிவித்தலாக மத்திய வங்கியினுடைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பிழையான நிதி வியாபாரத்தை செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான அறிவிக்கிறது. அதன் பின்னர் அதனை போலீசாரிடம் பாரப்படுத்தி போலீஸ் சட்ட அதிபர் திணைக்களத்தினோடு உதவியினோடு அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். நேரடியாக மத்திய வங்கி சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் இப்போ 20 நிதி நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டது என்று கூறுகிறீர்கள். நிறுவனங்கள் சரி. ஆனால் ஏன் நிதி நிறுவனங்கள் இப்போ உண்மையிலே இந்த பெர்மிட் வாணிக இந்த செயல்பாடு நடைபெற்று அது பாதிக்கப்பட்டதன் பின்னர் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கும்? ஏன் அது நடைபெறுவதற்கு முன்னதாகவே நடவடிக்கை எடுக்க முடியாதா? என்ன காரணம்? இதிலும் 2 விடயங்கள் இருக்கின்றன. ஆரம்பத்திலேயே தடை செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்ட நிலைமைகளும் இருக்கின்றன. ஆனால் உண்மையில் இவை சில சமயங்களில் இரகசியமாக நடைபெற்று பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் அவை வெளியிலே வருகின்றன. அந்த இடத்தில் அவை ஒரு காலத்தை எடுத்துவிடும். ஆகவே அதற்கு பிறகுதான் மத்திய வங்கிக்கு மத்திய வங்கி தடை செய்யப்பட்ட திட்டமாக இருக்கிறதா இல்லையா என்றதை அறிவித்து அதன் பின்னர் சட்ட நடவடிக்கை செல்கின்றன. ஆனால் ஆரம்பத்திலேயே முறிவடைந்த திட்டங்களும் பலது இருக்கின்றன. ஆனால் இதனை பொதுவாக ஒரு கிராம மட்டத்திலே இது நடைபெறுகிறது என்று சொன்னால் அது மத்திய வங்கிக்கு சேர்வதற்கு அல்லது போலீசாருக்கு செல்வதற்கு ஏதோ ஒரு கால இடைவெளி எடுத்து விடுது. அதுக்கிடையிலேயே பல மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். அவை உடனடியாக அதனை மத்திய வங்கிக்கு கொண்டு வருவது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்களுடைய பணம் போய்விட்டது. இதற்கு பிறகு அவர்களுக்கான பாதுகாப்பு எப்படியாக இருக்கும்? அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்க வேணுமா? இழக்கப்பட்ட பணம் எப்படி கிடைக்க பெறுமா? அது தொடர்பான விடயங்கள் முக்கியமானது மக்களுடைய விழிப்புணர்வு. அதை தான் மிகவும் முக்கியமானது. பாதிக்கப்பட்ட பின்னர் இதனை எடுத்துக்கொள்வது மிகவும் சிரமமான காரியமாக இருக்கிறது. ஆனால் சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் ஒருவர் தெரிந்து இதனை செய்திருந்தால் அவர் 2 மில்லியன் தண்டப்பணம் அல்லது மக்களிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த நிறுவனம் பெற்றுக்கொண்ட தொகையின் 2 மடங்கை செலுத்த வேண்டியவர்களாக இருப்பார்கள். அது சட்டத்தினுடைய ஏற்பாடு. அல்லது அவர்களுக்கு 3 தொடக்கம் 5 வருடங்களான சிறை தண்டனையும் வழங்கக்கூடிய சட்ட ஏற்பாடு இருக்கிறது. ஆகவே அந்த நீண்ட ஒரு கால சட்ட சிக்கல்கள் இதில் இருக்கும். அதன் பின்னர் தான் அதனை நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆகவே மக்கள் இதிலிருந்து முதல் விழிப்புணர்வோடு இருந்து அதிலிருந்து விலகி இருப்பதுதான் சால சிறந்ததாக கருது. அதாவது ஒரு நண்பர் தெரியாமல் ஒரு நண்பரை கூட்டு போயிட்டு இதில் சேருங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. தெரியாமல் உண்மையில் இந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் தெரியாமல் இணைந்தால் கூட 1 மில்லியனுக்கு மேற்படாத தண்டப்பணமும் 2 வருடங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனையும் வழங்கலாம் என்ற சட்ட ஏற்பாடுகள் இருந்தாலும் அதிலே விலக்களிப்புகள் இருக்கின்றன. தெரியாமல் செய்ததற்கான அதனை நீதிமன்றம் தீர்மானிக்கலாம் என்பது சட்ட ஏற்பாடுகளில் இருக்கிறது. அவை மக்கள் இதையிட்டு பயப்பட தேவையில்லை. பாதிக்கப்பட்டவரோ பாதிக்கப்படவில்லையோ அவர் உடனே அதை அறிவிப்பது தனக்கோ அல்லது தான் சார்ந்த சமூகத்துக்கோ நாட்டின் பொருளாதாரத்துக்கோ மிகவும் நன்மையானதாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ சொல்லுமே இதை திட்டமிட்டு ஒருவராக இருந்தால் அவர் பிடிபட்டால் அவருக்கான தண்டனைகள், அதாவது ஒருவேளை அவருடைய அதை ஒரு நிறுவனமாக செய்து கொண்டு போகிறாரா இல்லாட்டி அவர் தனிப்பட்ட ரீதியில் கொண்டு போகிறாரா, அது எப்படியாக இருக்க வேண்டும்? அது இப்போ சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் ஒருவர் தெரிந்து செய்கிறார். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி தெரிந்து செய்கிறார் அல்லது ஒரு நிறுவனம் இதனை திட்டமிட்டு செய்கிறது, ஒரு மோசடியான திட்டத்தினை திட்டமிட்டு செய்கிறது என்று சொன்னால் மிகவும் கடுமையான திட்டங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஏலவே கதைத்தது போல 3 தொடக்கம் 5 வரையான சிறை தண்டனை இருக்கிறது. அல்லது
2 மில்லியன் பணம் அல்லது அவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் உழைத்த பணத்தின் 2 மடங்கு பணத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவை மிகவும் வலிமையான சட்ட கட்டுப்பாடு, காத்திரமான தண்டனை இருக்கிறது. அவை இதில் நீங்கள் சொன்ன அந்த திட்டங்களில் அதனை கொண்டு நடத்துபவர்கள் சட்ட நடவடிக்கைகளை இறுக்கமாக்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது புதிதாக அதை மாற்றுகிற ஒரு தன்மையும் கிடைக்கிறது. ஒரு திட்டம் முறிவடைகிறது, அவர்கள் அதிலிருந்து விலகி இன்னொரு பிரதேசத்தில் போய் வேறு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குகிறார்கள். இந்த பிரச்சனை சட்ட நடவடிக்கைகளுக்கு வருவதற்கு முன்னரே அவர்கள் இன்னொரு திட்டத்தை உருவாக்கி விடுகிறார்கள். அவை மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டியது இங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் புதிய வடிவங்களில் புதிய இடங்களில் ஒரே நிறுவனமே பல்வேறு திட்டங்களை உருவாக்கலாம். ஒரு நிறுவனம் தடை செய்கின்ற பொழுது வேறு ஒரு பெயரில் உருவாக்கலாம். இங்கே இவர்கள் பதிவு என்று சொல்லி ஒரு பொருள் வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக 2007 கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யலாம். பதிவு செய்யப்பட்ட பின்னர் இப்படியான நிதி மோசடி திட்டங்களை அவர்கள் நடாத்தலாம். இப்பொழுது நீங்கள் அந்த கூறியவாறு உண்மையிலே நான் கூட சிறு வயதிலிருந்து இது தொடர்பாக பல விடயங்களை கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதாவது ஒரு 20-30 வருடங்களுக்கு மேலாக இது நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி என்ற ரீதியில் அந்த 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 கடந்த காலங்களிலே இது தொடர்பாக பிடிபட்ட ஏதாவது நிறுவனங்கள் இருக்கின்றதா? அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? இதை எந்த அளவுக்கு எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கூட மக்கள் மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். இது தொடர்பாக கடந்த காலங்களிலே மத்திய வங்கி எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? மத்திய வங்கி இதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அதற்குரிய விழிப்புணர்வு நிகழ்வுகளை, விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் இங்கே இருக்க வேண்டிய, நீங்கள் சொன்னது போல இதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சில நிறுவனங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டம் தன்னுடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு கூட அதற்குரிய தண்டனைகளை வழங்கி இருக்கின்றது. மத்திய வங்கி இந்த இடத்திலே இப்பொழுது கூட நீங்கள் பார்க்கின்றபடி 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை தடை செய்த நிறுவனம், அதாவது பிழையான திட்டங்களை செய்கின்ற நிறுவனங்களாக வரிசைப்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கான சட்ட மேலதிகமான நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படியான போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போல ஒரு சட்ட ஏற்பாடுகள் வலிமையானதாக மாறிக்கொண்டு வரும் பொழுது இதனை கொண்டு நடத்துபவர்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பாருங்கள், பிரமிட் திட்டம் மட்டுமல்ல, பல்வேறு வகையான நிதி மோசடி திட்டங்கள் காணப்படுகின்றன, இணையதளங்களின் மூலம் காணப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் நைஜீரியன் மெயில்ஸ் என்று சொல்லுவோம். உங்களுக்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு ஒன்று விழுந்திருக்கிறது. அந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டு உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முற்பணமாக ஒரு சிறிய தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனை அனுப்பிய விடத்து உங்களுக்கு முழுமையான பெரிய கோடிக்கணக்கான தொகை வரும் என்று சொல்வார்கள். அதனை அனுப்பினால் ஒன்றும் கிடைக்காது. இன்னொரு விதமான இணைய வழி மூலமாக இன்னொரு திட்டம் நடைமுறையிலிருந்து வருகிறது. நீங்கள் முதல் ஒரு 1000 ரூபாயை முதலிட வேணும். அடுத்த நாளே உங்களுக்கு 1100 ரூபா வரும். அடுத்த நாள் திருப்பி அடுத்த மாதம் உங்களுக்கு 10,000 ரூபா முதலிட்டால் 15,000 ரூபா வரும். அடுத்த நாள் 1 மில்லியன் முதலிட்டால் அது எங்கே என்று கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காத ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். அப்படி பல்வேறு, இப்போ உங்களிடம் ஏதோ ஒரு விதத்தில் இணையதளம் மூலம் அழகி உங்களுடைய பின் நம்பரை எடுத்து விடுவார்கள். பின் நம்பரை உண்மையில் எவரோடுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாத ஒரு இலக்கம் பின் நம்பர். ஆனால் அதனை ஏதோ ஒரு சமயோசிதமான வழிகளில் ஏதோ ஒரு விதமாக அணுகி அதனை எடுத்து விடுவார்கள். அடுத்தது உண்மையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகளின் படி வைப்பு என்று வருகின்ற பொழுது மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மாத்திரம்தான் வைப்பு என்றதை பெற்றுக்கொள்ளலாம். சரி. ஆனால் வைப்பு என்ற பெயரை பாவிக்காமல் சில நபர்கள் அல்லது நிறுவனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை பெற்றுக்கொள்கின்றன. அங்கே அந்த வைப்பு என்ற பெயரை பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய வங்கியிடம் அனுமதி பெற வேண்டும். வங்கிகள், நிதி நிறுவனங்கள் தான் இந்த ஏற்பாடுகள் வைப்பு என்ற பெயரில் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வைப்பு என்ற பெயரை பாவிக்காமல் ஏதோ ஒரு வகையில் பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நிதி மோசடி செய்கின்ற திட்டங்கள், இவ்வழியாக பல்வேறு விதமான நிதி மோசடி திட்டங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அவர்கள் தங்களை புதுமைப்படுத்திக் கொள்கிறார்கள் பல்வேறு வழிகளில். இணையதளம் வரும்பொழுது, பின் நம்பர் வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கும் ஏதோ ஒரு புதுமையான வழிகளை கையாளுகிறார்கள். மக்கள் விழிப்புணர்வோடு தங்களை இற்றப்படுத்தியபடி இருக்க வேண்டும். அப்படியானால் தான் இந்த திட்டங்களிலிருந்து விலை இருக்க முடியும், மோசடிகளிலிருந்து விலை இருக்க முடியும்.
ஆகவே அந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் பிரதானமானதாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உண்மையில் விழிப்புணர்வாக நாங்கள் இருக்க வேண்டும் தான். ஆனால் ஒரு வேளை நாங்கள் இதற்குள் அகப்பட்டு கொண்டால் இவ்வளவு நாங்கள் இந்த நிறுவனம் கேட்கின்ற பணத்தை நாங்கள் ஏதாவது ஒரு அவருடைய குறிப்பிட்ட ஒரு கணக்கிலே நாங்கள் வைப்பு செய்கின்றோம் என்றால் அந்த கணக்கினூடாக அந்த நபரை, அதாவது அந்த நிறுவனத்தை அடையாளப்படுத்தி மீண்டும் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? அல்லது அதுக்கு ஏதாவது சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா? இப்போ நாங்கள் அகப்பட்டு கொண்டால் எங்களுக்கு அந்த பணத்தை மீண்டு எடுக்க வேண்டும் என்று ஒரு தோன்றினால் அதை செய்து கொள்ள முடியுமா? சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு செல்லும் பொழுது நீதிமன்றத்தின் அனுமதிக்கிணங்க அந்த கணக்கு நீதிமன்றத்தினுடைய சட்ட நடவடிக்கை அவர்கள் கூறுவதற்கு இணங்க மத்திய வங்கி அந்த ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு மாறுகிறது என்று சொல்லும் பொழுது அடுத்த நாளே அவர்கள் அடுத்த நிமிடமே அந்த பணத்தை எடுத்து விடுவார்கள். ஏன்னா அது மோசடியான திட்டத்தை செய்வர்களுடைய பண்பாக அது காணப்படுகிறது. ஓகே, ஒரு 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 கணக்கிலே நீங்கள் பணத்தை மாற்றிய பின்னர் அந்த கணக்கிலே அந்த காசு உடனடியாகவே எடுக்கப்பட்டு விடும். அவர்கள் அதை வைத்திருக்க மாட்டார்கள். இப்போ நீங்கள் கூறியபடி நீங்கள் அந்த இமெயிலில் உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அந்த பணத்தை செலுத்துங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அப்படி இதே சொல்கிறார்கள் தானே. இப்போ அந்த கூறுகின்ற அந்த கணக்குக்கு தான் நாங்கள் பணத்தை டிபாசிட் செய்கிறோம். ஆனால் வங்கியில் ஒரு கட்டமைப்பு இருக்குது தானே, இந்த 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 வங்கி கணக்கு இந்த நபருக்குரியது, அதை வைத்து அவரை பிடிக்க முடியாதா? அந்த நபர் சம்பந்தமான விவரங்கள், அந்த நபருடைய கணக்கு என்று சொல்லும் பொழுது அந்த நபருடைய விவரங்கள் இருக்கும். அந்த நபரை அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆனால் அந்த நபருடைய கணக்கில் காசு இருக்காது. அவர் அடுத்த நிமிடமே அந்த காசை எடுத்து விடுவார். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த நபரை அடையாளம் கண்டு கொள்ளலாம், அந்த கணக்கினை சட்ட அனுமதிகளோடு முடக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் இப்படியான மோசடியான திட்டத்தை செய்பவர் அந்த கணக்கிலே பணத்தை வைத்திருக்க மாட்டார். உடனடியாகவே அதனை அப்புறப்படுத்தி விடுவார். வருகின்றது அந்த காசு உடனடியாகவே எடுக்கப்பட்டு விடும். அதான் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இருந்தால் சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் அதனை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம், அதனை முடக்கலாம். எந்த சட்டத்தின்படி அதனை காசு எடுத்து விட்டால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாத? அப்படி தண்டனை பேர்ந்து இந்த சட்டத்தின் பிரகாரம் இருக்கின்ற தண்டனைகளின் பிரகாரம் அவர் ஒரு புலியான திட்டத்தை செய்திருந்தார் என்றால் அவர் அதிலே சேர்த்த பணத்தின் 2 மடங்கு தொகையை தர வேண்டும் என்றால் அது ஒரு நீண்ட கால அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படும். அதாவது வந்து அதை கொடுத்தவர் வந்து அந்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக கொஞ்சம் அலைந்து திரைந்து கஷ்டப்பட்டு பணத்தை எடுக்க வேண்டும். சிரமமான காரியமாக உண்மையில் மக்கள் வருமுன் காப்பதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்திய வங்கி, இலங்கை மத்திய வங்கி என்ற ரீதியில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் மக்கள் எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்? அதாவது வந்து எந்த வகையிலும் இந்த மாதிரியான லாபம் ஈட்டும் வகையிலே முதலீடும் செய்யும் இந்த மாதிரியான தகவலோடு வரும் நண்பர்களோடோ அல்லது இது சம்பந்தப்பட்ட விளம்பரங்களோடோ மக்கள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்காலத்திலே எடுக்கலாம்? உண்மையில் பொதுமக்களுக்கான இந்த ஒரு மிகவும் காத்திரமான செய்தியாக இருக்க போவது யாதெனில், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் அதனை இப்படியான மோசடியான திட்டங்களில் எட்டுமாந்து விடக்கூடாது. ஓரிரவில் எவருமே பணக்காரராகிவிட முடியாது. ஆகவே ஒரு திட்டம், ஒரு முதலீட்டு திட்டமாக இருக்கலாம், ஏதாவது நிதியான திட்டம் சட்ட ரீதியான ஏற்பாடுகளோடு அல்லது மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்களால் செய்யப்படுகிறதா என்பதை முதல்கண் நீங்கள் பார்க்க வேண்டும். ஓரிடத்தில் நீங்கள் முதலிடுகிறதுக்கு முன்னர் 2 தடவை யோசிக்க வேண்டும். இதனையும் வருமுன் நாங்கள் காக்க வேண்டும். ஆகவே பொதுமக்கள் இப்படியான பிரமிட் திட்டங்களின் பண்பாக ஏற்கனவே நாங்கள் சொல்லது போல அந்த பொருள் மேலதிகமான உண்மையான விலையிலும் விட மேலதிகமான கூடுதலான விலைக்கு விற்கப்படுகிறதா என்பதை அறிய வேண்டும். 2வது விடயம், ஆட்களை சேர்க்கிறதாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த 2 பண்பும் இருந்தால் பிரமிட் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு விலகிவிடலாம். பிரமிட் திட்டங்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்கின்றன. ஆகவே மக்களும் அதுக்கேற்றபடி தாங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் அதிலிருந்து தப்பி இருக்கலாம். ஆகவே மக்கள் இதனை அறிந்திருக்க வேண்டும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் யாராவது ஒரு நண்பர், இப்போ நான் போயிட்டு உங்களையும் நான் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தால் எனக்கு கூறும் அறிவுரை என்ன? உண்மையில் அந்த நம்பர் உங்களை
பாவிக்க முதல் அல்லது உங்களை பிழையாக வழிநடத்த முதல் நீங்கள் அவரை அந்த இடத்திலிருந்து தற்காத்து கொள்ள அவரை காப்பாற்றி விட வேண்டும். உண்மையில் அவர் உங்களுடைய நண்பர். அவருக்கு சொல்ல வேண்டும், இது பிழையான திட்டம், நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இதில் மாட்டுப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று உண்மையில் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் அவரை பாதுகாத்து விடுங்கள். உண்மையில் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருந்தால் அவர் சொல்லுகின்ற தன்மைகளில் இருந்து உங்களுக்கு விளங்கும் இது பிழையான திட்டம் என்பது. அந்த இடத்தில் நீங்கள் அவர் உண்மையான நண்பர், அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் என்பதற்காக நீங்கள் அந்த மோசடியான திட்டத்துக்குள் செல்ல தேவையில்லை. நண்பரே, இது பிழை, நீங்கள் இதில் இருந்து விலகுங்கள் என்று சொல்ல வேண்டிய அந்த உண்மையில் நீங்கள் உங்களை நண்பரை காப்பாற்ற வேண்டும். அதனை நீங்கள் மாறி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. அதே நேரத்தில் அதை செய்வதோடு மட்டுமல்லாமல் அதை நீங்கள் ஏற்கனவே கூறியவாறு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரதேச கிராம அலுவலர்கள் அல்லது யாருக்கோ அதை தெரியப்படுத்தி உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும். ஆகவே இதுவரையில் நாங்கள் பேசிய விஷயங்களில் இறுதியாக நாங்கள் ஏதாவது சொல்ல மறந்த விடயங்கள் ஏதாவது இருக்கின்றதா? இன்னும் ஏதாவது கூற வேண்டிய ஏதாவது இருக்கின்றதா உங்களுக்கு தொடர்பாக? இந்த நிதி மோசடியான திட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் இருக்கின்றன. இந்த நிதி மோசடியான திட்டங்களில் இருந்து விலகி இருப்பதற்காக மக்கள் சிறந்தொரு நிதி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிதி அறிவு மத்திய வங்கி கூடாகவோ ஏதோ தாங்களாக பெற்றுக்கொண்டோ பல்வேறு வழிமுறைகளில் இதை பெறக்கூடியதாக இருக்குது. அதனை மக்கள் பெற்றுக்கொண்டு இற்றைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த நிதி அறிவு என்று கூறும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. உண்மையிலே கடந்த சில தினங்களாகவும் கூட இலங்கை மத்திய வங்கியினால் பல நிதி அறிவு தொடர்பான பல பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது தொடர்பாக பல காணொளிகள் கொடுக்கப்பட்டது. இந்த நிதி அறிவு என்பது ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஒரு விடயமா? ஏன்? நிதி அறிவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில் மூலம் நீங்கள் நிதியைத்தான் உழைக்க வேண்டியிருக்கிறது. அந்த நிதியை பக்குவமாக பாவிக்க வேண்டியிருக்கிறது. அதன் மூலம் பயனடைய வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு தொழிலும் நிபுணத்துவம் இருந்தாலும் நிதி அறிவு இல்லாத இடத்தில் நீங்கள் நிதி சம்பந்தமாக ஒரு தோல்வியடைந்த நிலைக்கு செல்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே சிறு வயதிலிருந்தே இந்த நிதி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நிதி அறிவு சம்பந்தமாக மத்திய வங்கி பல்வேறு முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நிதி அறிவு சாதாரணமாக பணத்தை சட்ட ரீதியாக உழைக்கின்றது முறைகள், அவற்றை சட்ட ரீதியாக வைப்பிலிடுகின்ற அல்லது அதனை பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, அதனை அப்படியான மோசடியான திட்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன, இப்படியான நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் மத்திய வங்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, எவ்வகையான நிறுவனங்கள் பதிவு செய்யப்படாமல் இப்படியான போலியான முகத்துடன் இயங்குகின்றன, இந்த அந்த பணத்தை பெருக்கிக் கொள்வதில் சாத்தியமான சட்ட ரீதியான முறைமைகள் என்ன, அதனுடைய நுட்பங்கள் என்ன, இப்படியான பல்வேறு விடயங்களையும் இந்த நிதி அறிவு என்ற பரப்பில் வருகிறது. இது உண்மையில் பாடசாலை கல்வியோடு சேர்க்கப்படவும் இருக்கிறது. ஆகவே இந்த மோசடியான திட்டங்களில் விலையிருப்பதற்கான அறிவை பெற்றுக்கொள்வது என்ற பரப்பினை விட ஒரு பெரிய பரந்தளவிலான பரப்பில் ஒரு நிதி அறிவு என்ற அந்த அறிவை பெற்றுக்கொள்வது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். ஒவ்வொரு குடிமகனும் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிதி அறிவு தான் அவர்களுக்கான நிதி சுதந்திரத்தை அளிக்கும். நிதி சுதந்திரம் தான் நட்பரிசைகளை உருவாக்கும். உண்மையில் அண்மையில் ஒரு வெளியான ஒரு கட்டுரையில் கூட நிதி அறிவு கட்டாயம் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் குடும்பங்களில் கஷ்டம் என்பது உண்மையில் இந்த ஏழை என்பவர்கள் இல்லை என்று அதிக அளவில் இல்லை என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. இதற்கு மிக முக்கியமாக காரணமாக கூறப்பட்டது அவர்கள் கஷ்டத்தில் விழுறதுக்கு இந்த நிதி முகாமைத்துவமை நிதி அறிவு இல்லாத காரணத்தினால் நிதி முகாமைத்துவமை இல்லாத காரணத்தில் தான் அவங்க அந்த கஷ்டத்தில் விழுறதாக. இதை எந்த விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையில் நிதி முகாமைத்துவம் சொல்கிறது ஒவ்வொருக்கும் தேவையா? நிதி முகாமைத்துவம் என்பது அடிப்படையான கல்வியில் ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டும். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், என்னுடைய வருமானம் இன்று 1000 ரூபாயாக இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய செலவு அந்த 1000 ரூபாய்க்கு ஈடுதானதாக இருக்க வேண்டும். அந்த 1000 ரூபாயை விட நான் மேலதிகமாக செல்லுகின்ற பொழுது நான் ஏதோ ஒரு கடன் அடிப்படையில் தான் மிகுதி பணத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். முகாமைத்துவத்தை எப்படி நாங்கள் செய்வது? அதாவது எப்படி அது
போகிறது. அதாவது என்னுடைய சம்பளத்துக்குள்ளே நான் வாழணும். ஓகே. எப்படி முகாமைத்துவம் செய்வது? ஏன் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது? அதான் நிதி முகாமைத்துவத்தின் அடிப்படை பிரச்சனை நீங்கள் சொன்னது போல் அது சம்பந்தமான வழிமுறைகள், நிதி அறிவு என்பதை பெருக்கிக் கொள்ளாமல் இருப்பதாக இருக்கலாம். இரண்டாவது, இப்படியான மோசடி திட்டங்களில் ஏமாந்து விடுவதனாலும் எங்களால் நிதியை முறையாக முகாமை செய்ய முடியாத ஒரு நிலைமை தோன்றலாம். ஆனால் அடிப்படையான நிதி அறிவு என்பதை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய விரலுக்கேற்றதான் வீக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ வருமானத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வருமானத்துக்கு உள்ளாக எங்களுடைய செலவுகள் அமைகின்ற பொழுது அது ஒரு கட்டுப்பாடான நிதி முகாமையாக இருக்கும். நிதியை முகாமை செய்வது என்பது 3 விதமானது. ஒன்று, அந்த வருமானத்தை உழைத்தலை பெருக்கிக் கொள்வதற்கான வழி. வருமானத்தை உழைத்தல் சம்பந்தமானது, அதனை பெருக்கிக் கொள்ளுதல் சம்பந்தமானது, செலவை குறைத்தல் சம்பந்தமானது. இந்த 3 விடயங்களிலும் இருக்கக்கூடிய நுட்பங்களை நாங்கள் செய்து அதனை முகாமை என்று சொல்லுவோம். ஆனால் சாதாரண ஒரு குடும்பத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான தேவைப்பாடுகள் இருக்கும். அவசர தேவைப்பாடுகள் இருக்கும், அத்தியாவசிய தேவைப்பாடுகள் இருக்கும், ஆடம்பரமான தேவைப்பாடுகள் இருக்கும். அப்படியான இடத்து நாங்கள் இப்போ எங்களுடைய செலவை நாங்கள் எங்கே ஒதுக்க போகிறோம்? ஒரு அத்தியாவசியமான கல்வி தேவை, மருத்துவம் என்பது அவசர தேவையானதாக இருக்கும், அத்தியாவசியமானது உணவு தேவை, அப்படியானதாக ஆடம்பர தேவைகளும் இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய பணத்தை எவ்வளவு தொகையை எந்தெந்த துறைகளில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம். குறிப்பாக செலவு, நாங்கள் குறிப்பாக ஒரு குறித்த ஒரு வருமான மட்டத்தில் வாழுகின்றோம் என்று சொன்னால் அந்த வருமான மட்டத்தில் வாழக்கூடிய ஒரு செலவு முறையை நாங்கள் கை கொள்ளாவிட்டால் அது நீண்ட காலத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. தான் இந்த ஆடம்பர பொருட்களை வாங்குவது அப்படிப்பட்ட. ஆனால் இதில் அந்தந்த குடும்பங்கள், அந்தந்த தனிநபர்கள்லாம் அதனை தீர்மானிக்க வேண்டும். அதை நாங்கள் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் இது பிழை, இது சரி என்று சொல்வது முறையற்றது. ஆனால் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வாழ்வதற்கு தங்களை வசதிப்படுத்திக் கொள்வது, அதற்கு இந்த நிதி அறிவு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நன்றி பாலகிருஷ்ணன் அவர்களே. மிகவும் விளக்கமான முறையில் எங்களுக்கு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய அட்வொகாட்டா ஸ்டுடியோவுக்கு வந்து எங்களுடைய அட்வொகாட்டா நேயர்களுக்காக பல மதிப்புமிக்க விளக்கங்களை வழங்கியமைக்காக மிக்க நன்றி. நன்றி அட்வொகாட்டா நேயர்களை இதுவரை எங்களோட இணைந்ததற்காக. இது தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.